ஆதவ அர்ஜுனா யார்? ஒரு 1 இயருக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? திமுகவில் வேலை செஞ்சிருந்தான் வேண்டாமே. திமுகவில் வந்து திமுக கடந்த தேர்தலில் திமுகவில் வேலை செஞ்சிருந்தானவன். திமுகவில் அவன் கேட்ட பதவி தரலன்னு சொல்லி விசிகாக்கு ஓடினா, விசிகாவில் அந்த பதவி தரலன்னு சொல்லி திருமாவை விட்டுட்டு அங்கே ஓடி போயிட்டான். ஸோ இப்போ போயிட்டு ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் சேர்ந்துருக்கான். பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. சென்னை மாநகரத்தில் அது எப்படி 16 தொகுதி அவன் பிடிச்சிடுவான்? 13 தொகுதி எப்படி பிடிச்சிடுவான்? 13 தொகுதி பேராது அவனுக்கு சொல்ல தெரியுமா? சென்னையில் இருக்கிற தொகுதி பேராது அவனுக்கு சொல்ல தெரியுமா? எப்படி ஜெயிச்சிடுவாங்க அவங்க? விசில் அடிச்சா போதுமா ஜெயிச்சிடுவாங்களே? விசில் அடிச்சாங்க குட்டிங்கெல்லாம் ஜெயிச்சிடுவாங்களா? ஜெயிச்சுட்டு இவங்க வந்து 13 தொகுதி ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. திமுக காரனும் மற்ற கட்சிக்காரனும் சும்மா இருப்பானே. என்றைக்குமே திமுகவுடைய கோட்டை. எம்ஜிஆர் இருக்கும்போது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட இது திமுகவுடைய கோட்டை தான். இந்த திமுக கோட்டை யாராலையும் சரிக்கவே முடியாது. சென்னை மாநகரத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது. திமுக 16 தொகுதியும் 16 திமுக இந்த முறை ஜெயிக்கும். ஸ்டாலின் தான் இங்கே ஆள்றார். தமிழ்நாட்டே 234 தொகுதியில் கிட்டத்தட்ட மோர் தென் 200 சீட்ஸ் டிஎம்கே அடிக்கும். அது அர்ஜுனா பந்தயம் கட்டிக்கிறாராம்மா? என்னண்ட வராராம்மா? வந்து பந்தயம் கட்ட சொல்லுங்கள். அர்ஜுனா ஆம்பளையாக இருந்தால் வந்து என்னென்னு பந்தயம் கட்ட சொல்லுங்கள்.